அனைவருக்கும் வணக்கம். கண் நம்ம கண்ணில் பாருங்க, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் சொல்கிறாங்க. அதாவது கண்ணில் வந்து கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் மங்களா தெரிகிறது, கண் கொஞ்சம் மாசி அடைஞ்ச மாதிரி இருக்கிறது, கண்ணில் அப்படியே அலையலையாக தெரிகிறது, அந்த கண்ணில் புரை விழுதல், இப்படி கண் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து நம்ம ரொம்ப எளிமையாக அதை குணமாக்கக்கூடிய ஒரு பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சியை கவனிங்க. அது எப்படிங்கிற நான் உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நெத்தியில் வச்சு ஒரு 15 முறை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அடுத்து இந்த 2 புருவம் மேற்புருவத்தில் சென்ற இடத்துல 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அடுத்து கண் புருவம், இந்த 2 புருவ சைடு ஒரு 15 முறை ரொட்டேட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அடுத்து கீழ் புருவம் பாருங்கள். இந்த இடத்துல அப்படி அமைக்க பார்த்தீங்கன்னா பள்ளமாக தெரியும், லேசாக ஒரு கோடு மாதிரி. அந்த இடத்துல வச்சு 15 முறை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அதே மாதிரி கண்ணுடைய உட்புற புருவம் இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அடுத்து என்ன செய்கிறோம்னா, நம்மளுடைய நெத்தியை பார்க்குறோம் கண்ணில். அப்படியே அடுத்து வந்து மூக்கு நுனியை பார்க்குறோம். ஒரு நிமிஷம். அடுத்து வந்து கிளாக் வைஸில் கண்ணை ஸ்ப்ரெட் பண்ணுறான். அப்படி அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்து வந்து கண்ணை நல்லா கண்ணடிக்கணும், சிமிட்டணும். இவ்வளோதான் விஷயம். அப்படி இப்படி ஒரு 15 நிமிஷம் செஞ்சாலே போதும். தினசரி 15 நாள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய தொந்தரவுலாம் கிளியர் ஆயிரும், நல்லா ரத்த ஓட்டங்கள் கிடச்சிரும். இதோடு சேர்த்து நம்ம உணவு முறையும் சாப்பிட போகிறோம். அது எப்படி உள்ள உணவுனா, ஒரு கேரட்டு டெய்லி ஒரு கேரட்டை நல்லா மென்று முழுங்கணும். நல்லா நல்லா மெல்லணும். நொறுங்குத்துனா 100 வயசு அது மாதிரி நல்லா கூழுக்குள்ளே மென்று வாய் மூலியமாக ஜீரணம் அடைஞ்சு வயிறு மூலியமாக குடல் மூலியமாக ஜீரணிக்க வைக்கணும். இது மாதிரி முடிச்சுட்டு மாதத்தில் 2 நாள் மட்டும் கீழாநீர் வேலை நல்லா அலசிட்டு அரைச்சி ஒரு டம்ளர் மோரில் கலக்கி குடிச்சிடணும். இது மாதிரி பண்ணோம்னா இந்த கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் முழுமையாக குணமடைஞ்சிடும். நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம். கண்டிப்பாக